அத்தை, கார்ல இருந்த எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டீங்களா? ஓகே. அப்போ அத்தை, இது எதுக்கு? புனிதாவும் மாப்பிளையும் வராங்கல்ல, அதான் பால் பாயசத்துக்காக காய்ச்சறேன்டா. அத்தை, வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இப்போதைக்கு எதுவும் தேவையில்லடா. புனிதாவும் மாப்பிளையும் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு நிறைய வேலை இருக்கும். இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க, நீங்க போயிட்டு அவங்களுக்கு ஆர்த்தி மட்டும் ரெடி பண்ணுங்க. சரிங்க அத்தை. ஆரத்தி ரெடி பண்ண தெரியும்ல? தெரியும். வா வா. ஏண்டா, இதான் புனிதா வாழ போற வசந்த மாளிகையா? அவ்வளோ பெரிய வீட்டுல இருந்தவள இந்த புறா கூண்டுக்குள்ள வைக்க மரகதத்துக்கு எப்படி மனசு வந்துச்சு? அதான் கபிலனை நம்ம வீட்டுல இருக்க சொல்லி கதறி இருக்கா. அத்தை, இப்ப மட்டும் புனிதாவை இந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எப்படி மனசு வந்துச்சான்? ரொம்ப முக்கியம். ஏதோ புனிதாவா புருஷன் வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டு நம்ம வெளிய பார்த்துட்டு கிளம்புவாங்கிறத பத்தி யோசிப்பியா? அதை விட்டுட்டு புனிதா வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க நீ. பாட்டி, யாழினி, ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வாமா. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்க, என் கண்ணே பட்டணும். அத்தை, இந்தாங்க. குடுமா, தீப்பிடி குடுமா. அமுதா, இந்த ஆர்த்தியை கொட்டிட்டு வாமா. வாங்க, உள்ள வாங்க. வாங்க. புனிதா கண்ணே, நீ உள்ள வரும்போது அந்த நாளிய உன் வலது காலால தட்டிட்டு உள்ளவாமா. என் கண்ணி பற்றும் போல் இருக்கு. உங்க ரெண்டு பேரும் இப்படி பாக்குறதுக்கு நாங்கெல்லாம் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? இப்பதான் எங்க மனசு நிறைவா இருக்கு. சரி சரி, மாத்தி மாத்தி சந்தோஷப்பட்டது போதும். புனிதாவையும் கபிலானையும் கவனிங்க. ஐயோ அம்மா, நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்தின. அமுதா, அத்தை, அந்த பாலும் பழமும் கொஞ்சம் கொண்டு வாமா. சரிங்க அத்தை. வாமா வாமா. குடு குடு குடு. சித்தி, இந்தாங்க, குடுங்க குடுங்க. தம்பி, இத அப்படியே புனிதாவை கூட்டி விடுங்க. நீயும் மாப்பிளைக்கு ஊட்டி விடு. இந்தா. ஏண்டு, இந்த பாலு பழம் மண்ணாங்கட்டி எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சா? அதெல்லாம் முடிச்சாச்சு. அதை விடுங்க. ஏங்க, அண்ணிய பாத்தீங்களா? புனிதான்னா மட்டும் அவங்களுக்கு எங்க இருந்துதான் அவ்வளவு சுறுசுறுப்பு வருதோ தெரியல. விர்ரி விர்ரி, எல்லாம் ஒரு நாள் கூத்து தானே, பாத்துக்கலாம்.